வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடி கேஸை இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். முத்து அவரோட சவாரிக்கு போயிட்டு கார் ஷெட்டுக்கு வராரு. முத்துவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து முத்துகிட்ட ஒரு 500 ரூபாய் பணம் கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஃப்ரெண்ட்ஸில் யார் பணம் கேட்டாலும் யோசிக்காம கொடுக்குற முத்து வழக்கத்துக்கு மாறா என்ன கொடுத்து வச்ச மாதிரி கேட்குற அப்படின்னு கோபப்படுறாரு. 500 ரூபாய் இல்லாட்டினாலும் ஒரு 200 ரூபாயாவது கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு முத்துவோட ஃப்ரெண்டு. சவாரிக்கு போயிட்டு வந்திருக்கிற கையில் காசு இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்துவோட ஃப்ரெண்டு. போயிட்டு வந்தால் நான் உனக்கு கொடுக்கணுமா அப்படின்னு மறுபடியும் கோபப்படுறாரு முத்து. செல்வம் அந்த ஃப்ரெண்டுகிட்ட அப்படி என்னடா உனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாரு. காலையில என் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு வந்துட்டேன்டா, அவளை சமாதானப்படுத்துறதுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஆமாண்டா, பொண்டாட்டி கூட சண்டை போட்டா கண்டிப்பா சமாதானப்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு செல்வம் சொல்லிட்டு இருக்கிறாரு. முத்து உடனே கேட்கிறாரு, புருஷன் மேல தப்பு இருந்துச்சுன்னா புருஷன் ஏதாவது வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்திடலாம் பொண்டாட்டிய, அதுவே பொண்டாட்டி மேல தப்பு இருந்தா அவங்க அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதை கேட்ட முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிரிச்சிடுறாங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா பொண்டாட்டியை பொறுத்த வரைக்கும் புருஷன் மேலதான் எப்போதுமே தப்புன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால புருஷன் தான் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இனிமே பொண்டாட்டி கூட சண்டை போடுறதா இருந்தா கையில காசு இருக்கான்னு பார்த்துதான் சண்டை போடணும் போலயே அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. மீனாவுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கி கொடுத்தா அவங்கள சமாதானப்படுத்துடா அப்படின்னு சொல்றாரு செல்வம். மீனாவுக்கு என்ன பிடிக்கும் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு முத்து ஃபோன் பண்றாரு. ஆனா மீனா ஃபோனை கட் பண்றாங்க. மீனா காலையிலே சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாடா அப்படின்னு சொல்றாரு முத்து. சரிவா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மெஸ் இருக்கு, அங்கே போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு செல்வம். அங்கே போய் சாப்பிட்டு பார்த்துட்டு முத்து அங்கே சமையல் பண்ணவங்கள ரொம்ப பாராட்டுறாரு. உண்மையிலே அறுசுவைன்னு சொல்லுவாங்களா, அது இதுதாம்மா அப்படின்னு சொல்றாரு. மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுறது அவ்வளோ புண்ணியம், உங்களுக்கு அவ்வளோ புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னு சொல்றாரு முத்து. எங்க சமையல் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர யாரும் இந்த அளவு பாராட்டினதே கிடையாது அப்படின்னு அந்த மெஸ்ல சமையல் பண்ண லேடி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. நல்லதை பார்த்தா உடனே பாராட்டிடணும்னு மீனா சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்றாரு முத்து. மீனா யாரு அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. அவதான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாரு முத்து. பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் சமையல் பண்ற மாதிரி தான் நாங்க பக்குவமா பார்த்து சமையல் பண்றோம், ஆனா பரிமாறும் போது அன்பையும் சேர்த்து பரிமாறுறோம், அதான் இவ்வளவு ருசியா இருக்கு அப்படின்னு அந்த பரிமாறவருமே சொல்றாரு. அதனாலதான் என் பொண்டாட்டி என்ன பண்ணாலும் எனக்கு ருசியா இருக்குதோ அப்படின்னு சொல்றாரு முத்து. அந்த லேடி சொல்றாங்க, உன் பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவப்பா, இப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி பத்தி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஏதோ உங்க ஹோட்டல்ல ஸ்பெஷல் ஸ்வீட் செய்யறோம்னு போட்டிருந்தீங்களே, அதுல ஒரு பார்சல் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்கிறாரு முத்து. ஓ, சமாதானப்படுத்துறதுக்கு வேணுமோ அப்படின்னு சொல்றாரு செல்வம். அது ஒன்றும் இல்லைங்க, என் பொண்டாட்டி கூட சின்ன மோதல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு முத்து. அந்த மெஸ்ஸோட ஓனர் சொல்றாரு, இந்த ஸ்வீட்டை கொண்டு போய் கொடுங்க, இந்த மோதல் காதல் ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கிடையில அண்ணாமலை இப்போ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்குள்ள வரும்போதே மீனா தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு கேட்டுட்டே உள்ள வராரு. இருந்தா தானே வரதுக்கு அப்படின்னு கடுப்பா சொல்றாங்க விஜயா. அவளோட ஸ்கூட்டர் கீழே நின்னுச்சே அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. வண்டி கூட எடுத்துட்டு போலையா, நடந்தே ஊர் சுத்துறா போல அப்படின்னு மறுபடியும் விஜயா திட்டிட்டு இருக்கிறாங்க. முத்துமே உள்ள வரும்போது மீனான்னு கூப்பிட்டுட்டே உள்ள வராரு. மீனா இல்லையாம்பா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. மத்தியானம் வீட்டை விட்டு போனவ இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க விஜயா. நல்லா ஊர் சுத்துறா போல அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இப்படிதான்ப்பா அம்மா ஏதோ காலைல சொல்லிட்டாங்க, அதனாலதான் மீனா ஏதோ காண்டாயிட்டா அப்படின்னு சொல்றாரு முத்து. காலையில இருந்து அவ எந்த சமையலும் பண்ணவே இல்லை, ஸ்ருதி தான் எனக்காக வெளியில ஹோட்டல் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அவ அப்படி சமைக்காமலாம் இருக்க மாட்டாளே அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறாரு. இல்லப்பா, மீனா காலையில இருந்து மூட் அவுட்டா இருந்தாப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. ரவி, ரோகிணி, மனோஜ் எல்லாருமே இப்போ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. மனோஜ் உள்ள வரும்போதே எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய டீலர்ஸை பார்த்து நான் பேசினேன், ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மனோஜ். எல்லாரும் தான் வேலைக்கு போயிட்டு டயர்டா வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு ரவி. உங்களை மாதிரி எல்லாம் மேனுவல் ஒர்க் எல்லாம் கிடையாது, நான் பிரெயினை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஓவரா பில்டப் பண்றாரு மனோஜ். அதை கேட்ட ரவிக்கு கோபம் வந்துருது. நாங்க என்ன மூளையை கழட்டி வச்சா வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. நாங்களும் கிரியேட்டிவா தான் ஒர்க் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கிறாரு. சமையல் பண்றவ என்ன வரலையே அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அதை கேட்ட முத்துவுக்கு கோபம் வந்துருது. இங்க என்ன மீனா சமைக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கிறாளா அப்படின்னு சண்டை போடுறாரு. இப்ப புரியுதா மீனாவோட அருமை, அவ இல்லாட்டினா எல்லாரும் பட்டினி தான் அப்படின்னு சொல்றாரு முத்து. விஜயா ரோகிணியை கூப்பிடுறாங்க. மீனா இல்லாட்டி நம்ம எல்லாம் சாப்பிடாம பட்டினியா கிடப்போம்னு நினைச்சால அவ அப்படின்னு சொல்றாங்க விஜயா. நீ இன்னைக்கு போய் சமையல் பண்ணிடு ரோகிணி அப்படின்னு சொல்றாங்க விஜயா. எனக்கு ஓரளவு தான் குக் பண்ண வரும் ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அந்த ஓரளவே போதும், போய் சமையல் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. மீனாவை காணுன்னு முத்து இப்போ ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. முத்து இப்போ மீனாவோட அம்மாவுக்கு கால் பண்றாரு. சீதா தான் ஃபோன் அட்டன் பண்றாங்க. அங்க மீனா இருந்தானா ஃபோனை கொடு சீதா, சீக்கிரமா கிளம்பி வர சொல்லியே இவ்வளவு நேரமா அங்க உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு முத்து. அக்கா இங்க வரவே இல்லையே மாமா அப்படின்னு சொல்றாங்க சீதா. ஏன் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க சீதா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பூ கொடுக்க எங்கேயாவது போயிருந்திருப்பா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. அக்கா இங்க இருக்கிறாளான்னு கால் பண்ணி கேக்குறாரு மாமா அப்படின்னு சொல்றாங்க சீதா. அவங்க சொல்லும் போதே இப்போ சத்யா உள்ள வராரு.
ஏதாவது பிரச்சனையா? அந்த ஆள் தான் கண்டிப்பா குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணியிருந்திருப்பாரு. அதான் அக்கா கோவிச்சுட்டு எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொல்றாரு சத்யா. அவ எங்க வெளியில போனாலும் 5 மணிக்கு வீட்டுக்கு போய் சமையல் பண்ண ஆரம்பிச்சிருவாளே, எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க மீனாவோட அம்மா. சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மீனாவோட அப்பா போட்டோவை பார்த்து ரொம்ப கவலையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு புலம்புனா எல்லாம் சரியா போயிருமா அப்படின்னு சத்யா சொல்றாரு. ஏதாவது கோயில்ல போய் அக்கா உட்காந்துட்டு இருக்கோம், கண்டிப்பா இங்கதான் வரும் அப்படின்னு சொல்றாரு சத்யா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. மீனா யார்ட்டையும் சொல்லாம அப்படி எங்க தான் போனாங்க, அதை முத்து கண்டுபிடிப்பாரா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.